கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து உலூமுல் ஷரியத் என்கிற தலைப்பில் ஷரியத் தொடர்பான ஒரு முஸ்லிம் அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டிய மார்க்க சட்டங்கள் என்ன என்பதை ஒவ்வொரு தலைப்பின் கீழ் நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரங்களில் குளிப்பு கடமை என்றால் என்ன, யார் மீது இது கடமையாக்கப்படுகிறது, அதை எவ்வாறு ஒரு ஆணோ பெண்ணோ நிறைவேற்ற வேண்டும், குளிப்பு கடமையினுடைய அவசியங்களும் அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்த செய்திகளைத்தான் கடந்த 2 வாரங்கள் நாம் அறிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்தில் இருந்து ஒழு தொடர்பான சில முக்கியமான மார்க்க சட்டங்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த ஒழு என்கிற இந்த காரியம் மக்கள் இதை பல்வேறு வார்த்தைகளால் பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஒது என்பது வாவ் ஹம்சா வாது என்று வரக்கூடிய ஒரு அரபு சொல். இது மக்கள் நிறைய பேர் வந்தா உசு என்ற வார்த்தையை சொல்லி எல்லாம் அழைப்பார்கள். இப்ப இதுக்கு மார்க்கத்துல இப்படி சொல்லுகிற வழிமுறை என்பது கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஒது என்பதையும் அதே போன்று ஒளி செய்யக்கூடிய பாத்திரத்திற்கான வார்த்தையும் ஒரே வார்த்தையாகத்தான் ரசூலா பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த ஒதுனா என்ன, ஒது செய்ய வேண்டிய தேவை என்ன வந்தது என்றால், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி நீங்கள் பார்க்கலாம். ஒழுவினுடைய அவசியத்தை இந்த செய்தி உணர்த்துகிறது. சஹீஹ் புகாரியினுடைய 135வது நபிமொழி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லா தக்பலு ஸலாத்து மின் மன் அஹ்தஸ ஹத்தா யத்தவல்ல. யாருக்கு ஹதஸ் ஏற்படுகிறதோ அவர் ஒளி செய்யாதவரை அவருக்கு தொழுகை ஏற்கப்படாது. ஹதஸ் யாருக்கு வருதோ அவர் ஒளி செய்யாதவரை அவருக்கு என்ன இல்ல, அவர் எந்த தொழுகையில ஈடுபட்டாலும் ஒரு தொழுகை ஏற்கப்படாது அப்படின்னு புகாரினுடைய 135வது நபிமொழியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பிற்காலத்தில் இந்த செய்தியை சொல்லும் பொழுது அங்க உள்ள ஒரு நபர் வந்து அபூ ஹுரைராட்ட கேட்கிறாங்க. அந்த நபர் யாரு அப்படின்னா, கால ரஜுலுன் மின் ஹதரமௌத். ஹதரமௌத் என்ற பகுதியில் இருந்து வந்த நபர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, மல் ஹதஸ் யா அபூ ஹுரைரா. அபூ ஹுரைராவே ஹதஸ் அப்படி நீங்களே, ஹதஸ் ஏற்பட்ட ஒளு பயிரும் நீங்களே, ஹதஸ் ஏற்பட்டவர்கள் ஒளி செய்யலைன்னா தொழுகை ஏற்கப்படாது நீங்களே, ஹதஸ்னா என்ன அப்படின்னு கேட்கும் போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஃபுசா அவ் துராத், அதாவது காற்று பிரிவது, நாற்றத்தையோ சப்தத்தையோ அவர் உணரக்கூடிய இந்த காற்று பிரியக்கூடிய காரியத்திற்கு தான் ஹதஸ். அப்ப இந்த ஹதஸ் ஏற்படுமே ஆனால் அவருக்கு ஒளு முறிந்துவிடும். ஒளு முறிஞ்சிரும் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க சொல்லல, ஒளு முறிந்தவர் மறு ஒளு செய்யாதவரை அவருக்கு தொழுகை இல்லை அப்படிங்கிற செய்தி இதுல பார்க்க முடிகிறது. எனவே தொழுகைக்கு மிக பிரதானமான ஒரு கருவி என்றால் அது ஒழுதான். திருமீதில ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு, இது பலகீனமான செய்தி. அதாவது சொர்க்கத்தினுடைய சாவி என்பது தொழுகை, அந்த தொழுகையினுடைய சாவி என்பது ஒழு அப்படின்ற அளவிற்கு ஒரு சில செய்திகள் இருக்கு, பலகீனமான செய்தி. ஆனா அந்த கருத்து என்பது உண்மை. சொர்க்கம் போகணும்னா தொழுகை அவசியம். தொழுகை அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படணும்னா ஒழு என்பது மிக பிரதானமான ஒன்று. அப்ப இந்த ஒழுவின் அவசியம் என்ன என்பதை இந்த செய்தி நமக்கு உணர்த்துவதை பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் சூரா மாயிதாவில் அல்லாஹ் ஒழுவினுடைய முக்கியத்துவத்தை குறித்து பேசுகிறான். 5வது அத்தியாயம் 6வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இதா குந்தும் இலஸ்ஸலா, தொழுகைக்கு நீங்கள் தயாராகி விட்டால், தொழுகைக்கு எந்திரிச்சாச்சு, ரெடி ஆயாச்சு அப்படின்னா அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபகசிலு உஜூஹக்கும் வ ஐதியக்கும் இலல் மராஃபிக், உங்களுடைய முகங்களை நீங்கள் கழுவிக் கொள்ளுங்கள், உங்களுடைய முழங்கை உட்பட, முழங்கை வரை அப்படின்னு வைக்க கூடாது. ஒரு பொருளின் வரைன்னு வச்சோம் நீங்க, அதுக்கு முன்னாடி நம்ம நிறுத்திடலான்னு அர்த்தம். இது வரைக்குன்னா அதுக்கு முன்னாடி நின்றலான்ற அர்த்தம் உண்டு. இங்க வரைன்னு அர்த்தம் வைக்க கூடாது. உங்கள் முழங்கை உட்பட உங்கள் கைகளை நீங்கள் கழுவிக் கொள்ளுங்கள். வம்சஹு பி ருஊசிக்கும், ருஊஸ் என்றால் தலைகள், உங்களுடைய தலைகளை நீங்கள் தடவிக் கொள்ளுங்கள். அப்ப கையை கழுவுனதுக்கு அப்புறம் கை ஈர கையா தான் இருக்கும். ஈர கையால் உங்கள் தலைகளை நீங்கள் தடவிக் கொள்ளுங்கள். ஓ அர்ஜுலக்கும் இலல் காபைனி, கண்டைக்கால் கரண்டைக்கால் வரை உங்களுடைய 2 கால்களை நீங்கள் கழுவிக் கொள்ளுங்கள். இதான் ஒழு. ஒழுவுக்கான 4 அடிப்படை எல்லாம் சொல்லிட்டான்.
முகத்தை கழுவுங்க, முழங்கை உட்பட கைகளை கழுவுங்கள், மசகு செய்து கொள்ளுங்கள், காலை கழுவுங்கள். இவ்வளவுதான் ஒழுன்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப அல்லாஹ் சொன்ன ஒழுவுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் விவரித்து சொன்ன ஒழுவுக்கு வேறுபாடு இருக்கு. அப்ப எது எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம்? ஒழுவுனா என்னன்னு சொல்லி கொடுக்கறோம். முகத்தை கைய காலை கழுவுறது பேர் ஒழுவு. அந்த ஒழுவை மார்க்கம் சொன்ன அடிப்படையில் கடைபிடிக்கணும்னா அதுக்கு ரசூல்லா வழிமுறைப்படுத்துறாங்க. இதை ஆரம்பத்துல செய்யணும், இதை கடைசியில செய்யணும், நிறைய சொல்லி இருக்கிறாங்க. நம்ம அதை பத்தி பின்னாடி பார்ப்போம். இதை சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்றான், வயின் குன்தும் ஜுனூபன், நீங்கள் குளிப்பு கடமையானவராக இருந்தால் ஃபத்தஹரு, நீங்கள் குளித்துக் கொள்ளுங்கள். நம்ம கடந்த முறை பார்க்கும்போது குளிப்பு கடமையானவர்கள் குளிக்காதவரை தொழுகை இல்லை என்பதை பார்த்தோம். அடுத்து அல்லாஹ் சொல்ற, வயின் குன்தும் மர்தா அவ் அலா சஃபரின் அவ் ஜா அஹதும் மின்கும் மினல் காயித்தி, நீங்கள் பயணியாகவோ நோயாளியாகவோ இருந்தால் அல்லது உங்களில் ஒருவர் கழிவறைக்கு சென்று வந்தால், தண்ணீர் இல்லாத நேரத்தில் அவர் இருப்பாரேயானால் அவர் என்ன செய்து கொள்ள வேண்டும் என்றால், அவு லாமஸ்துமின் நிசா, அல்லது அவர் பெண்ணை தீண்டுவாரேயானால், தாம்பத்தியத்தில் அந்த கணவன் மனைவி அந்த ஆண் பெண் ஈடுபட்டு இருப்பாரேயானால், ஃபலம் தஜிது மாஅன், தண்ணீரை பெற்றுக் கொள்ளாத போது ஃபத்த எம்மமு சஈதன் தய்யிபன், தூய்மையான மண்ணை தொட்டு அவர் தயமும் செய்யட்டும். அப்ப ஒழுவினுடைய ஒரு அடிப்படை தான் தயமும். ஒழு செய்ய முடியாத நிலையை நீங்க எப்ப அடைகிறீங்களோ அப்ப நீங்க தயமும் செய்யும். மொத்தத்தை இந்த ரெண்டு ஏதாவது செஞ்சுட்டு தான் நீங்க எங்க போகணும்? தொழுகைக்கு போகணும். ஒளி இல்லாதவர்களுக்கு தொழுகை இல்லை, ஒளி செய்ய முடியாதவர்களுக்கு தயமும் இருக்கு. தயமுமாவது செஞ்சுட்டு தான் நீங்க எங்க வரணும்? தொழுகைக்கு வரணும். அப்படிங்கறத அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லிவிட்டு அந்த தயமும் என்ன செய்யணும்? ஃபம்ஸஹு பி உஜூஹிக்கும் வ ஐதீக்கும் மின்ஹு, அந்த மண்ணை தொட்டு உங்களுடைய முகங்களை உங்களுடைய கைகளை நீங்கள் தடவிக் கொள்ளுங்கள். மா யுரீதுல்லாஹு லியஜஅல அலைக்கும் மின் ஹரஜ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு சிரமத்தை நாடவில்லை, சோதனையை, கஷ்டத்தை, கவலையை, இதை அல்லாஹ் உங்களுக்கு நாடவில்லை. வலாக்கி யுரீது லியுத்தஹீரக்கும், மாறாக அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்தவும், வலியுத்திம்ம நிஅமத்தஹு அலைக்கும், அவனுடைய அருளை உங்கள் மீது பொழிவதற்கும், லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துவதைத்தான் அல்லாஹ் நாடுகிறான். அல்லாஹ்க்கு இந்த சட்டம்லாம் சொல்றானே, இதை செஞ்சாதான் தொழுகை ஏத்துக்கணுங்கிறது அல்லாஹ்க்கு அவசியம் இல்லை. அல்லாஹ் இது இல்லைன்னா கூட ஏத்துக்குவான். அவனால முடியுமா? முடியாதா? ஒழுவெல்லாம் வேண்டாம், சும்மா வந்து தக்பீரை கட்டுன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா அல்லாஹ் ஏன் இதை சொல்றாங்கிறது காரணம் சொல்றான். உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு நான் ஒழுவ சொல்லல. இந்த ஒழுவின் மூலமாக நீங்கள் தூய்மை அடைவீர்கள். அல்லாஹ் இந்த ஒழுவின் மூலமாக உங்களுக்கு அருளை பொழிவான். நீங்கள் இந்த ஒழுவின் மூலமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறீர்கள். அப்ப தொழுகை மட்டும் வழிபாடு இல்லை. தொழுகைக்கு முன்னாடி நீங்க செய்யற ஒழுவே ஒரு வழிபாடு இஸ்லாம் சொல்லி தருது. ஒழு எப்படிப்பட்ட காரியம்? அது ஒரு வழிபாடு, இபாதத். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுவுக்கென்று பல சிறப்புகளை சொல்லி தராங்க. என்னெல்லாம் ஒழுவுக்கு சிறப்பு இருக்கிறது என்றால், நபிகள் பெருமகனார் சொன்னார்கள், எந்த ஒரு அடியார் முகத்தை கழுவுகிறார், வாய்களை கொப்பளித்து மூக்கில் தண்ணீர் செலுத்தி முகத்தை கழுவும் போது அவர் கண் மூலமாக செய்த பாவங்கள் அந்த தண்ணீர்ல அப்படியே கரைந்து ஓடுதுங்கிறாங்க. உண்மையில பாவம் அப்படி ஓடுமா? பாவம் ஓடல. அப்ப என்ன அர்த்தம்? பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். நீங்கள் ஒழு செய்யும் போது, முகத்தை கழுவும் போதெல்லாம் கண்ணால் செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னித்துக் கொண்டிருக்கிறான். கைகளை கழுவும் போது கையினுடைய நகை இடுக்கு இருக்குது, அதுல இருந்து பாவம் போது, கைகளால் செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். கால்களை கழுவும் போது கால்களால் செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள். வழிபாடு இல்லாததுக்கு அல்லாஹ் பாவத்தை மன்னிக்க கூடாது. வழிபாடு, தொழுகை வழிபாடு, நோன்பு வழிபாடு, தர்மம் வழிபாடு இல்ல. அல்லாஹ் எப்படி பார்க்கறானோ ஒழு ஒரு வழிபாடுங்கணும். நீ ஒழு செய்றீங்களே, அது ஏனோ தானோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நான் அதை வழிபாட பார்க்கிறேன். நீங்கள் செய்கிற ஒழு எனக்கு செய்கிற நன்றி செலுத்துவதாக நான் பார்க்கிறேன். அந்த ஒழுவின் மூலமாக உங்களுக்கு நான் அருள் புரிகிறேன். அந்த ஒழுவின் மூலமாக உங்களை நான் தூய்மைப்படுத்துகிறேன். எனவே நீங்க ஒழு செய்யுங்க அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. அது போன்று ரசூலுல்லாஹ் வேற சில சிறப்புகளை ஒழுவை குறித்து சொல்கிறார்கள். நம்ம ஒழு செய்யறோம்ல, இந்த ஒழு செய்யறது ஒவ்வொன்றுமே ஒரு குறிப்பிட்ட அளவு உள்ள உறுப்பு தான். கையை எடுத்துக்கிட்டா முழங்கை வரை, காலை எடுத்துக்கொண்டா கரண்ட கால் வரை, முகத்தை எடுத்துக்கிட்டா நம்முடைய முகப்பகுதி மட்டும்தான். இந்த கழுத்து பகுதியெல்லாம் அவசியம் இல்லை, தேவை கிடையாது. ஆனால் ஒருவர் அந்த பகுதியும் சேர்த்து கழுவாரே ஆனால், அந்த குறிப்பிட்ட அளவு தண்ணீரை வைத்து கையில கொஞ்சம் கூடுதலா கழுவுறாரு, காலில் கொஞ்சம் கூடுதலா கழுவுறாரு, முகத்தை கழுவுறதோட கழுத்தையும் சேர்த்து கழுவுறாரு அப்படின்னா ரசூலுல்லாஹ் அதை ஆர்வம் முட்டுறாங்க, நல்ல காரியங்கிறாங்க. நீங்க அதுக்குன்னு தண்ணி எடுக்க கூடாது, அந்த சட்டத்துக்கு பின்னாடி வருவோம். நீங்கள் அதற்காக தண்ணி எடுக்கக்கூடாது. நான் கழுத்தை கழுவ சொன்னாங்க, அதனால 5 வாட்டி எடுப்போன்னு எடுக்கக்கூடாது. அதே 3 முறை எடுக்கிறத முகத்தை கழுவும் போது அப்படி கழுத்தை சேர்த்து என்ன பண்ணிக்கலாம், நீங்க கழுவி கொள்ளலாம். யார் தன்னுடைய உடல் உறுப்பை அதிகப்படுத்தி கழுவுகிறாரோ அவருடைய அந்த உடல் உறுப்பு மறுமையினால பிரகாசமா இருக்கும். மறுமையினால அந்த ஒளி செய்த உறுப்புகள்லாம் பிரகாசமா அல்ல கொண்டு வருவான். மனிதர்கள் யாரும் எல்லோரும் நிர்வாணமாக இருப்பார்கள்.
அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நம்மை அடையாளம் கண்டு கொள்வாங்க. நமக்கு ரசூலாக தெரியாது, ரசூலாக்கு நம்மளையும் தெரியாது. ஆனா நம்மளை எப்படி ரசூலா அடையாளம் கண்டு கொள்வார்கள்? ஒழுவினுடைய உறுப்புகளை வைத்து அடையாளம் கண்டு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் கௌசர்ல இருந்து தண்ணீரை தருவார்கள் அப்படின்னா ஹதீஸ்ல வருது. அப்ப இந்த சிறப்பு இந்த ஒழு செய்தவருக்கு கிடைக்கும் அப்படிலாம் மார்க்கம் சொல்லுது. நிறைய இது போன்ற ஏராளமான சிறப்புகள் இருக்கு. சிறப்புன்னு பத்தி பேசினா ஒழுவினுடைய சிறப்புகள் குறித்த பாடமா அது மாறிடும். ஒழுவுடைய ஷரியத்தை குறித்த பேச வந்திருக்கிறோம். அப்ப ஒழுவை பொறுத்தவரை ஒழு செய்யாதவருக்கு தொழுகை இல்லை. இந்த ஒழுவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லி தரான் அப்படின்னா, இதன் மூலமாக அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்துகிறான், இதன் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு அருளை பொழிகிறான், இதன் மூலமாக நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறீர்கள். எனவே ஒழு நாம செய்யறோம்னா அப்ப என்ன நினைக்கணும்? இதுல நமக்கு நன்மை கிடைக்குன்னு அர்த்தம். நான் அல்லாஹ்வுக்கு செய்கிற பல வழிபாடுகள்ல ஒழு ஒரு வழிபாடு என்ற அடிப்படையில் இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய செய்தி பார்க்க முடிகிறது. திருமறை குர்ஆனுக்கும் நபிகளாரின் பொன்மொழிகளுக்கும் உள்ள வேறுபாட்டை இந்த வசனம் நமக்கு தெளிவாக உணர்த்தது. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் சில வழிபாடு செய்யின்னு சொல்லிட்டு விட்டுருவான், அல்லது சில வழிபாட்டினுடைய ஒரு பகுதியை சொல்லி இருப்பான், ஒரு பகுதியை அல்லாஹ் சொல்லி இருக்க மாட்டான். நம்ம இதை வச்சுட்டு என்ன முடிவெடுக்க கூடாது, இவ்வளவுதான் வழிபாடு நினைச்சிடக்கூடாது. இப்ப இந்த குர்ஆன் வசனத்தை பாருங்க, முகத்தை கழுவுங்க, கையை கழுவுங்க, மசகு செய்யுங்க, காலை கழுவுங்க, ஒழு அப்படிதான் குர்ஆன் பேசுது. குர்ஆனுடைய ஆயத்தை என்ன சொல்லுது? அந்த நாளை கழுவுனா ஒழு. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்க? வாயை கொப்பளிக்கணும், மூக்கல தண்ணீர் செலுத்தணும், காதுக்கு மசகு செய்யணும், எவ்வளவு சட்டத்திட்டம் இருக்கு. அப்ப ஏன் குர்ஆனில் சொல்லப்படல, ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, குர்ஆன் சட்டங்களை தெளிவுபடுத்த வந்த வேதம் இல்லை. குர்ஆனினுடைய நோக்கம் என்னன்னா சட்டங்களை தெளிவுபடுத்த வந்தது இல்லை. எவ்வளவோ சட்டம் குர்ஆன்ல கிடையாது, ஏராளமான சட்டத்திட்டம் எதுல கிடையாது? குர்ஆன்ல கிடையாது. நபிகளார் தன்னுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையில் கொடுத்த விளக்கத்தில் இருக்கு, ஹதீஸ்ல இருக்கு. அப்ப குர்ஆனுடைய நோக்கம் என்னன்னா, இது வழிபாடுன்னு சொல்லதான் குர்ஆன் வரும். இது வழிபாடு, இது ஈமானு, மறுமையில வெற்றி அடையணும் என்ற வழிகாட்டுதலுக்குத்தான் குர்ஆன் வந்ததை ஒழிய, குர்ஆன் சட்ட திட்டங்களை பற்றி அக்குவேறு ஆணிவேராக உடைத்து எல்லாவற்றையும் தெளிவுபடுத்துவதற்கு வந்த வேதம் இல்லை. குர்ஆன்ல தெரிஞ்ச என்ன இருக்காது? நீங்க எந்த சட்டத்தையும் முழுசா எடுக்க முடியாது. எந்த சட்டத்தை நோன்பு வேணா எடுத்துக்கலாமே, என்னவோ நோன்பை வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாமே தவிர தொழுகை எடுக்க முடியாது, ஒழு எடுக்க முடியாது, குளிப்பு கடமை எடுக்க முடியாது, ஹஜ்ஜி எடுக்க முடியாது, ஜகாத்தை பத்தின முழுமையான சட்டத்திட்டம் வராது. இது எல்லாத்துக்கும் நம்ம எங்க தான் போகணும்? ஹதீஸுக்கு தான் போகணும். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறைக்கும் ரசூலுல்லாஹ்வினுடைய ஹதீஸுக்கும் உள்ள வேறுபாடாக இதை அல்லாஹ் பிரித்து காட்டுகிறான். குர்ஆன் என்பது கொள்கை விளைவு தெளிவுபடுத்தும், குர்ஆன் என்பது நமக்கான வாழ்க்கை வழித்திட்டத்தை சொல்லித்தரும். சட்ட திட்டத்தை சொல்லித் தருவது நபிகள் பெருமகனாரினுடைய ஹதீஸுகள் தான் நமக்கு சொல்லித்தரும். ஹதீஸ் இல்லாமல் ஒருவன் இஸ்லாத்தை முழுமைப்படுத்த முடியாது. ஈமானுக்குள்ள வந்துடலாம், ஈமான்ல என்னெல்லாம் தேவைங்கிறது குர்ஆன் சொல்லிடும். அல்லாஹ்வை நம்பு, மறுமையை நம்பு, வானவரை நம்பு, சொர்க்கம் உண்டு, நரகம் உண்டு, நீ நரகம் போயிடாத, அல்லாஹ்க்கு இணைய வச்சிடாத, ஈமான சொல்லி கொடுத்துரும், கொள்கை சொல்லும். நீங்கள் அந்த கொள்கையை தாண்டி இஸ்லாத்தை வழிமுறைப்படுத்தணும்னா ஹதீஸின் துணை இல்லாமல் உங்களால் இஸ்லாத்தின்படி வாழ முடியாது. அதற்கான ஒரு உதாரணம் உள்ள இந்த செய்தியை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ ஒழு செய்ய வேண்டும், அது அவசியமான ஒன்று என்பதை இந்த செய்திகள் நமக்கு தெள்ள தெளிவாக உணர்த்துகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒழு எப்படி செய்ய வேண்டும், அதற்கு ரசூலுல்லாஹ் ரொம்ப பெரிய அளவுல சட்ட திட்டங்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒழுவை பொறுத்தவரை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஈமான் கொண்டவர்களை தவிர வேறு யாரும் ஒழுவில் பேணுதலாக இருக்க மாட்டாங்க. ஒழு பேணணும். ஒழுவை பொறுத்தவரைக்கும் நம்ம கரெக்டா தான் செய்யறோமா அப்படின்னு அதுல ஒரு கண்காணிப்பு இருக்கணும். நமக்கு தொழுகையில கண்காணிப்பு என்பது இல்லாமல் போகுது. பல மக்கள் எல்லாருக்குமே இயல்பாக 3 ரக்காத் தொழுக, 2 ரக்காத் தொழுக, 4 ரக்காத் தொழுக தொழுதா எத்தனை ரக்காத் தொழுகையில இருக்கிறோம் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் இந்த சந்தேகம் வரும். அப்ப தொழுகையில கவனம் இல்லாமல் இருக்கணும். ரசூலுல்லாஹ் ஒழுவுலே கவனம் இருக்கணுங்கிறாங்க. ஒழுவுல யார் பேணுதலா இருப்பாங்க? யார் இறை நம்பிக்கை கொண்டவர்களோ அவர்கள் தான் ஒழுவில் பேணுதலாக இருப்பார்கள் என்ற செய்தியை ஹதீஸினூடாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இந்த அடிப்படையை நாம் என்ன செஞ்சுக்கணும்? விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஒழு செய்வதற்கு நம்ம நியத்தெல்லாம் தேவை, அது என்ன எப்படி செய்யணுங்கிறதுக்கு முன்னாடி எதை கொண்டு ஒழு செய்யணும் அப்படிங்கிற நம்ம தெரிந்து கொள்ளணும். தண்ணீரை கொண்டு ஒழு செய்யணும், இது அடிப்படை. இந்த தண்ணீரை பொறுத்த வரைக்கும் மழை தண்ணீரா இருக்கலாம், அல்லது ஓடைகள்ல ஓடக்கூடிய தண்ணீர், ஆற்று தண்ணீரா இருக்கலாம், கடல் தண்ணீர் முதற்கொண்டு தூய்மை செய்யலாம். தண்ணீர்னா போதும். இப்ப நமக்கு இயல்பா என்ன கேள்வி வரும்னா, அது உப்பு தண்ணி, அது உப்பு மற்ற தண்ணீரை விட கூடுதல் அதிகம். அப்ப கடல் தண்ணீர்ல ஒழு செய்யலாமா? ரசூலுல்லாஹ்ட்ட இப்படி ஒரு கேள்வி வருது. நபிகளார் வாழ்ந்த பகுதி கடல் பகுதி கிடையாது, மக்காலையும் கடல் கிடையாது, எங்கேயும் கிடையாது, மதீனாலையும் கிடையாது. அங்கிருந்து அது பல மைல் தொலை தூரத்துக்கு பயணிக்கணும் கடலை பார்க்கறதா இருந்தா. அப்ப கடல் தண்ணீர் அந்த மக்கள் பார்க்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் சம்சம் தண்ணீரோ
அல்லது மழை பெய்தால் வரக்கூடிய தண்ணீரோ, இது மாதிரியான சில நிலைகள்ல தான் தண்ணீர்கள் உண்டு. அப்ப இவங்களுக்கு இவங்கள்ட்ட ரசூலா கேட்கிறாங்க. ரசூல்லா வந்து இவங்கள்ட்ட வந்து இது குறித்து விளக்கம் கொடுக்கும்போது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, கடல் தண்ணீர்ல ஒளி செய்யலாமா? கடல் தண்ணீரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த செய்தி இப்னு மாஜாவினுடைய 382வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஜாபீர் பின் அப்துல்லா ரதியல்லாஹு அவங்க இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, கடல் தண்ணீர்ல ஒளி செய்யலாமா? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹுவ தஹூர், அது தூய்மையானதுங்கிறாங்க. அந்த தண்ணி எப்படிப்பட்டதுதான்? தூய்மையானது. அதுல செத்தது கூட உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டது. பொதுவா இறந்த சாப்பிடக்கூடாது இல்ல. மார்க்க சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆட்டை அறுத்து சாப்பிடலாம், கோழியை அறுத்து சாப்பிடலாம். ஆடு செத்து போச்சு, நீங்க விபத்திலேயோ இடிபாடுகள்லயோ அல்லது வந்து என்ன நோய் வந்து செத்துருச்சுன்னா சாப்பிடக்கூடாது, அது ஹராம். செத்தது இஸ்லாத்துல நமக்கு ஹராம். அல்லாஹ் சொல்றான், உர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து, செத்தவை அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கி விட்டான்னு குர்ஆன் பேசுது. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த கடல் வாழ் நீர் வாழ் உயிரினங்கள் இருக்குல்ல, இது உள்ள செத்து போனாலும் போகலாம். அது செத்து போயிட்டா அது உங்களுக்கு என்ன கிடையாது, அது ஹராம்லாம் கிடையாது. செத்தது கூட உங்களுக்கு ஹலால் தான். நிலத்துல வாழக்கூடிய இந்த பறவைகள், நிலத்துல வாழக்கூடிய கால்நடைகள், இது செத்து போச்சுன்னா நீங்க சாப்பிட முடியாது, நீங்களா அறுத்ததான் சாப்பிடலாம். ஆனா கடல் வாழ் நீர் வாழ் உயிரினங்களை பொறுத்தவரைக்கும் மீன் தானே இருக்கு. அந்த மீன்கள் அதுவாக செத்து மிதக்குதுன்னு வைங்க, நீங்க தாராளமா எடுத்து சாப்பிடலாம். அதுல செத்தது கூட உங்களுக்கு ஹலால், அதை கொண்டு நீங்கள் தூய்மை செய்யலாம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க. எனவே கடல் தண்ணீர் எந்த தண்ணீரில் வேண்டுமானால் என்ன செய்யலாம், ஒளி செய்யலாம். மழை தண்ணீர்ல செய்யக்கூடாது, கடல் தண்ணீர்ல செய்யக்கூடாதுங்கிற விதிமுறையே கிடையாது. எல்லா தண்ணீரும் ஒளி செய்யலாம். இந்த தண்ணீர் தூய்மையானதா இல்லையா எப்படி புரிந்து கொள்ளலாம்? தண்ணீருடைய நிறம் மாறுது, தண்ணீருடைய சுவை மாறுது, தண்ணீருடைய வாடை மாறுதுன்னு வைங்க, அப்ப அது அசுத்தமா இருக்குன்னு அர்த்தம். அது இல்லாத வரைக்கும் நம்ம என்ன பார்க்க வேண்டியது இல்லை, அது பெரிய அளவுல சோதிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா தூய்மையானது அர்த்தம். அந்த தூய்மையான தண்ணீர் நம்ம என்ன செய்யலாம், ஒளி செய்து கொள்ளலாம் என்ற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று நிறைய பள்ளிவாசல்கள்ல நீங்க ஒரு நடைமுறையை பார்க்கலாம். எல்லா பள்ளிகள்லையும் ஹவுல் கட்டி வச்சிருப்பாங்க. இப்போ உருவாகக்கூடிய பள்ளிவாசல்கள் ஹவுல் எப்படி இருக்குன்னா ரொம்ப சிம்பிளா சின்னதா கட்டி வச்சிருவாங்க. இந்த பழங்காலத்தில் உள்ள பள்ளிவாசல் இருக்குல்ல, 100 வருஷம் 50 வருஷம் 70 வருஷம் ஷாஃபி மதுகப் ஹனஃபி மதுகப் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளிவாசல்களை பார்த்தீங்கன்னா சொல்லி வைக்கப்பட்ட மாதிரி ஒரே மாதிரி தான் அந்த ஹவுல் இருக்கும். நீளமும் சரி அகலமும் சரி, ஷாஃபி மதுகப்ல என்ன சட்டமோ அந்த சட்டத்தின் அடிப்படையில் ஹவுல கட்டி இருப்பாங்க. அதனுடைய ஆழம் இவ்வளவு இருக்கணும், ஆழம் எடுத்துக்கிட்டா அதுல 2 அடி 2.5 அடி ஆழம் இருக்கணும், அகலத்தை எடுத்துக்கிட்டா அது 10 அடி இருக்கணும், நீளத்தை எடுத்துக்கிட்டா 12 அடி இருக்கணும். இப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரூல் வச்சிருக்காங்க. இது ஷாஃபி மதுகப்ல. நான் உதாரணத்துக்கு சொல்றேன், ஓரளவு கூட குறை இருக்கலாம். ஹனஃபி மதுகப் எடுத்துக்கிட்டு அவங்க வேற ஒரு ரூல் வச்சிருக்காங்க. அவங்களும் இதே மாதிரி ஆழத்துல நீளத்துல அகலத்துல இப்படிலாம் ஹவுல் இருக்கணும். இது மாதிரியான தொட்டியா இருந்தா மட்டும்தான் கையை உள்ள விட்டு கழுவலாம். அவங்க சட்டம், கையை உள்ள விடுறோம்ல, நீங்க ஜக்கு தண்ணியில கையை உள்ள விடக்கூடாது. அவங்க சொல்லக்கூடிய சட்டம் என்ன, ஜக்கு தண்ணியில ஒரு சின்ன கிண்ணத்துல ஒரு வாளியில, அந்த வாளி தண்ணியில கையை விட்டு ஒளி செய்யக்கூடாது. செஞ்சாது என்ன ஆயிரும், உங்க ஒளி ஏற்கப்படாது. அதனாலதான் ஹவுலுங்கிற சிஸ்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஹவுல் இந்த அடிப்படையில் இருந்தாதான் ஹவுல், அதுக்குள்ளதான் கை விடணும். அதை தாண்டி நீங்க ஆத்திலையும் குளத்திலையும் கை விட்டுக்கலாம், அது பிரச்சனை. பிரம்மாண்டம், அது பெருசுல ரொம்ப சின்ன அளவுல தொட்டியாக இருக்குமே ஆனால் அதுல கையை விட்டு ஒளி செய்யக்கூடாது அப்படின்னு அந்த மக்கள் விளங்கி வைத்து சட்டங்களை எழுதி இருப்பதை பார்க்க முடிகிறது. இப்படி குர்ஆன் எங்கேயாவது சொல்லி இருக்குதா, சின்ன பாத்திரத்துல கை விடாத, பெரிய சைஸ் தொட்டில தான் கையை விடணும் அப்படின்னு குர்ஆன் எங்கேயாவது பேசுதா, ஹதீஸ் எங்கேயாவது பேசுதான்னு அப்படி ஒரு செய்தி கிடையாது. இன்னும் சொல்ல போனா இதுக்கு மாற்றமா ரசூல பாத்திரத்துல கை விட்டு ஒளி செஞ்சிருக்காங்க. அப்படியான செய்திகளை பார்க்க முடியுது. எந்த செய்தி, சஹீஹ் புகாரினுடைய 160வது நபிமொழி. இந்த செய்தியை வந்தேன்னா இம்ரான் என்று அழைக்கப்படக்கூடிய ஹும்ரான் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு தாபி வந்து அறிவிக்கிறார். உஸ்மான் ரதியல்லாஹு அவங்களால விடுதலை செய்யப்பட்ட ஒரு அடிமை. அவர் அறிவிக்கிறார், உஸ்மான் ரதியல்லாஹு அவங்க ஒரு முறை ஒளி செய்யறாங்க. உஸ்மான் யாரு, நபிகள் பெருமகனாருடைய மருமகனார். அவர் வந்து ஒரு முறை ஒளி செய்கிறார். ஒளி செய்வதை இந்த ஹும்ரான் என்பவர் அறிவிக்கிறார். சரிங்களா? இப்ப உஸ்மான் ரதியல்லாஹு அவங்களுடைய ஒழுவை பாருங்க. இந்த செய்தி சஹீஹ் புகாரியில 159 160 ஆகிய 2 இடங்கள்ல இருக்கு. என்ன செய்யறாங்க அப்படின்னா, ரஆ உஸ்மான் இப்னு அஃபான், உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அவர்களை நான் பார்த்தேன். தஆ பி இனாயின், அவர் ஒரு பாத்திரத்துல தண்ணீர் கொண்டு வர கட்டளை இடுகிறார். கொண்டு வரப்படுது. ஃபஅஃரக அலா கஃபை ஸலாஸ மிரார், அந்த பாத்திரத்தை சரிச்சு 3 தடவை கையில தண்ணி எடுக்கிறார். முதல்ல சரிக்கிறாரு, ஒரு முறை தண்ணி எடுக்கிறாரு, கையை கழுவுறாரு மணிக்கட்டு வரை.
மறுபடியும் சரிக்கிறாரு, தண்ணீரை எடுக்கிறாரு, மணிக்கட்டு வரை என்ன செய்யறாரு, கழுவி கொள்கிறார். மீண்டும் ஒரு முறை சரிக்கிறார், மணிக்கட்டு வரை அந்த ஒரு கையில தண்ணீரை எடுத்து மணிக்கட்டு வரை என்ன செய்கிறார், கழுவி கொள்கிறார். இப்ப கழுவியாச்சுல, கையை கழுவியாச்சு, அடுத்து வாயை கூப்பிடிக்கணும், மறுபடியும் சரிக்கணும்ல. அடுத்தவர் என்ன செய்கிறார் என்றால் அந்த கைகளை கழுவி சும்மா அதுகளை எமீனகு ஃபில் இனாயி, அந்த பாத்திரத்தில் தன் வலது கையை உள்ளே நுழைக்கிறார். பாத்திரத்துக்குள்ள கையை யாரு போடுறா, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கையை போட்டு தண்ணீரை எடுக்கிறாங்க, பிறகு வாய் கொப்பளிக்கிறாங்க, மூக்கு சிந்துறாங்க. இது அடுத்தடுத்த நிகழ்வுகள். அது என்னென்ன செய்யணுங்கிற நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த செய்தியில வந்து என்ன, முதல்ல கைகள்ல தண்ணீரை எடுத்து கையை கழுவிட்டு பாத்திரத்துக்குள்ள தண்ணீர்ல கை விட்டார்கள் அப்படிங்கறத பார்க்க முடியுது. இந்த செய்தியினுடைய கடைசியில உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஒழு இருக்குல்ல, இது ரசூலுல்லாஹ் செய்த ஒழு. ரசூலுல்லாஹ் செஞ்சுட்டு சொன்னாங்களா, மன் தவல்லா நஹ்வ உதுஇ ஹாதா, இந்த என்னுடைய இந்த ஒழுவை போன்று யார் ஒழு செய்து சும்ம ஸல்லா ரகாத்தைனி, பிறகு 2 ரக்காயத்துகளை தொழுகிறாரோ, லா யுஹத்திஸு ஃபீஹிமா நஃப்ஸஹு, அவர் உள்ளத்தில் எந்த ஒரு சிந்தனைக்கு இடமளிக்காமல் 2 ரக்காயத்தை அவர் தொழுகிறாரோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, அவருடைய முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். இது யார் சொன்ன இந்த வார்த்தை? நபிகள் பெருமகனார் சொல்றாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ஒழு செய்யல, நபி செஞ்சதை நான் பார்த்ததை உங்களுக்கு சொல்லி காட்டுறேன்னு அவர் சொல்லி காட்டுறார். முதல்ல என்ன பண்றாரு, பாத்திரத்தை சரித்து ஒரு கையளவு தண்ணி எடுத்து கையை கழுவுறாரு. அப்ப கையை உள்ள விடல, 3 முறை கையை கழுவிட்டு இப்ப பாத்திரத்துக்குள்ள கையை விடுறாரு, வாய் கொப்பளிக்கிறாரு, மூக்கு சிந்துகிறார், முகத்தை கழுவுகிறார், கைகளை கழுவுறாரு, மசக செய்கிறார், காலை கழுவுறாரு. இது எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு கடைசி என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இப்படிதான் ஒளி செஞ்சாங்க நான் பார்த்தேன். நபி ஒளி செஞ்சது மட்டும் இல்லாமல் யார் ஒளி செய்து 2 ரக்காயத்து தொழுகை நிறைவேற்றுகிறாரோ அல்லாஹ் அவருடைய முந்திய பாவத்தை மன்னிப்பான் அப்படின்னு நபி சொன்ன செய்தியும் சேர்த்து அவர் பதிய வைப்பதை பார்க்க முடிகிறது. இந்த செய்தி நமக்கு எதை உணர்த்துதுன்னா, சின்ன அளவு பாத்திரத்துக்குள்ள கூட கையை விடலாம், கையை விட்டு என்ன செய்யலாம், ஒளி செய்யலாம். வீட்டுல ஒரு ஜக்கு இருக்குது, ஒரு கிண்ணம் இருக்கு, ஒரு வாளி இருக்குது, அதுல தண்ணீரை நீங்க பிடிக்கிறீங்க, நீங்க கையை உள்ள விட்டு என்ன செய்து கொள்ளலாம், வந்து உங்கள் வாயை கொப்பளிப்பது, முகத்தை கழுவுவது, கையை கழுவுவது, இது மார்க்க அடிப்படையில் எந்த ஒரு தடையும் இல்லைங்கிறதுக்கு தெளிவான ஆதாரம் இது. ஆனா இது மற்ற எல்லா மதுஹபை பொறுத்தவரை பாத்திரத்துக்குள்ள கை விடக்கூடாது. நீங்க ஒரு தடவை கையை விட்டுட்டீங்கன்னா அந்த தண்ணி கெட்டு போச்சு, அதை நீங்க ஒளி செய்ய முடியாது, ஒளி செய்ய கூடாது, தண்ணியை தூர ஊத்திடணும். இப்படி எல்லாம் ஒரு பயங்கரமான சட்டத்தை என்ன செய்வாங்க, சொல்லி வைப்பார்கள். அதன் கூறாகத்தான் இந்த ஹவுது என்பது கட்டப்பட்டது. ஏனோ தானே அவங்க கட்டல, தெல்ல தெளிவாக மதுஹப் சொன்ன அடிப்படையில் ஆழம் இருக்கணும், நீளம் இருக்கணும், அகலம் இருக்கணும் சொல்லி கட்டியிருப்பாங்க. நீங்க எந்த ஒரு சுன்னத்துல் ஜமாத் மதுஹபை பின்பற்றக்கூடிய பள்ளிகளை பார்க்கணும், சிம்பிளா ஹவுலே இருக்காது, எல்லாம் பிரம்மாண்ட ஹவுலா பெரிய தொட்டியா கட்டி வச்சிருப்பாங்க. இப்ப புதிதாக கட்டப்படுற பள்ளிவாசல் இருக்குல்ல, தௌஹீது சிந்தனையோடு கட்டப்படுகிற பள்ளிவாசல்கள், அங்கதான் ரொம்ப சின்ன அளவுல ஹவுலா இருக்கும், சாதாரண ஒரு பெரிய சைஸ் பாத்திரம் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. அப்ப இது வந்து குர்ஆன் ஹதீஸ் சொல்லி தராத சட்டம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்களுடைய நேரடி வாக்கு மூலமே ஒரு செய்தி இருக்கு. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒளி செய்யற பாத்திரத்தை கை விடலாம், ஆனா விடுறதுக்கு முன்னாடி இதை செஞ்சுட்டு கையை விடுங்கன்னு சொன்ன ஒரு செய்தி இருக்கு. என்ன செய்ய சொல்றாங்க, சஹீஹ் புகாரினுடைய 162வது நபிமொழி, புகாரினுடைய 162வது நபிமொழி. அன் அபீ ஹுரைரத்த அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நபிகள் பெருமகனார் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி என்ன சொல்றாங்க, இதா தவல்லா அஹதுக்கும், உங்களில் ஒருவர் ஒளி செய்வதாக இருந்தால் ஃபல் யஜஅல் ஃபீ, அதாவது அவர் தன்னுடைய தூக்கத்திலே இருந்து எழுந்து ஒளி செய்பவராக இருந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதல்ல கைகளை அவர் சுத்தமாக கழுவி கொள்ளட்டும் அப்படிங்கறத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதை சொல்லிட்டு அதற்கு பிறகு அவர் என்ன செய்யணும்னா, அந்த பாத்திரத்திற்குள்ள அவர் கைகளை உள்ளே நுழைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை சஹீஹ் புகாரினுடைய 162வது நபிமொழியாக பார்க்க முடியுது. அப்ப நீங்க காலையில எந்திக்கிறீங்க, ஒளி செய்வதற்கு பாத்திரத்தை தயாரிக்கிறீங்க, பாத்திரத்தை வைத்து தண்ணீர் எடுத்து இருக்கிறீங்க, எடுத்த எடுப்புல நீங்க என்ன செய்யாதீங்க, கைய பாத்திரத்துக்குள்ள நீங்க நுழைக்காதீங்க. ஏனென்றால் உங்கள் கை இரவில் எங்க இருந்தது என்று உங்களுக்கு தெரியாது. அதுக்கு ரசூலுல்லாஹ் காரணமும் சொல்றாங்க. ஏன் பாத்திரத்துக்குள்ள கையை உள்ள விடக்கூடாதுன்னா, நைட்டு ஏதாவது உடலினுடைய மேனிகள் நம்ம அரிப்பு ஏற்பட்டிருக்கும், சொரிஞ்சிருப்போம், கை எங்கேயாவது வச்சிருப்போம், அசுத்தமா இருந்திருக்கும். அதனால அப்படியே கொண்டு போய் பாத்திரத்துல கையை விடாதீங்க, கைகளை முதல்ல கழுவி கொள்ளுங்கள், பிறகு நீங்கள் பாத்திரத்துக்குள்ள நீங்க கையை விடலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அங்கேயும் உஸ்மான் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, முதல்ல கையை கழுவுறாங்க, கழுவிட்டு தான் பாத்திரத்தை கை விடுறாங்க. இங்க ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, கையை கழுவிட்டு பாத்திரத்துல கையை விடுங்கிறாங்க.
அப்போ ஒரு பாத்திரத்துக்குள்ள நீங்க கழுவுவதாக இருந்தால் கையை சுத்தம் பண்ணிட்டு நீங்க பாத்திரத்துல கை விடலாம், அவ்வளவுதான் சட்டமே தவிர கையை உள்ள விடவே கூடாது என்பதாக அந்த சட்டத்தை நம்மால் என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது என்பதை நம்மால் பார்க்க முடியுது. அதே போன்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்ன மீதம் வைக்கக்கூடிய தண்ணீரை பொறுத்த வரைக்கும் மார்க்க சட்டம் என்ன அப்படிங்கறத பார்க்கணும். ஒரு நபர் ஒரு பாத்திரத்துல ஒளி செஞ்சுட்டு போயிட்டார், அந்த தண்ணீர்ல நாம ஒளி செய்யலாமா, மார்க்க அதுக்கு அனுமதிக்குதா அப்படிங்கும் போது இந்த பாத்திரத்துக்குள்ள நாம கைவிட்டு நாம ஒளி செய்யலாங்கிற மாதிரி நாம ஒளி செய்து மீதம் வைத்த தண்ணீரை இன்னொரு ஒளி செய்யலாம். அதற்கான செய்தி பாருங்க, சஹீஹ் புகாரினுடைய 263வது நபிமொழி. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அவர்களுடைய மனைவிமார்களில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குளிப்பு கடமை ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க இருவரும் இணைந்து குளிப்பார்கள். ரசூல் ஆயிஷா நாயகி கூட மட்டும் இல்ல, மற்ற மனைவிமார்களோடும் அவங்க குளிப்பு கடமையாகும் போது இருவரும் அவங்க கணவன் மனைவியாக தம்பதியர்களாக இணைந்து குளித்த செய்திகள் வேற சில செய்தியில இருக்கு. உமர் இப்னு அபி சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, என்னுடைய தாயார் உம்மு சலமாவும் நபிகள் பெருமகனார், அவங்க கணவன் மனைவி, ரசூலுல்லாஹ்வினுடைய மனைவிமார்கள் ஒருத்தங்க உம்மு சலமா. அப்ப என் தாயாரும் நபிகள் பெருமகனாரும் ஒரே பாத்திரத்தில் குளித்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது. ஆயிஷா நாயகி ரசூல்லா ஒரே பாத்திரத்தில் அப்ப ரசூல்லா தன் மனைவிமார்களோடு ஒரே பாத்திரத்தில் குளித்தார்கள், பல செய்திகள் இருக்கு. குளிக்கும் போது ஆயிஷா நாயகி சொல்ற ஒரு தகவலை பாருங்க, பிற்காலத்தில் அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூல்லாவும் நாங்கள் ஒரே பாத்திரத்தில் குளிப்போம், ரசூல்லா கைகளை விடுவாங்க, தன்னுடைய மேனில தண்ணீரை எடுத்து ஊற்றுவார்கள், அவங்க கையை எடுத்ததுக்கு அப்புறம் நான் அந்த பாத்திரத்துல கை விடுவேங்கிறாங்க. நான் தண்ணீர் எடுத்தோன்னு மறுபடியும் அவங்க கை விடுவாங்க, மாறி மாறி எங்களுடைய கரங்களை என்ன செய்வோம், அந்த பாத்திரத்துல போட்டு நாங்க தண்ணீரை எடுத்துக்கொள்வோம், அதுலதான் ஒளி செய்யறது, அதுலதான் குளிக்கிறது அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது. எனவே கை சுத்தமாக இருந்தால் ஒருவர் ஒளி செய்த தண்ணீர்ல கூட நாம ஒளி செய்யலாம். ஒரு பக்கெட் தண்ணி இருக்குது, ஒருத்தர் அதுல கையை போட்டு ஒளி செஞ்சுட்டு போயிட்டாரு, நாம அதுல மறுபடியும் என்ன செய்து கொள்ளலாம், ஒளி செய்து கொள்ளலாம். இல்ல அவர் கை வச்சதால தண்ணி கெட்டு போச்சு, ஒளி செய்யக்கூடாது அப்படிங்கிற சட்டத்தை விளங்க முடியாது. எனவே மார்க்கத்தை பொறுத்தவரை தண்ணீர் சுத்தமா இருக்குதான்னு பார்க்கணும், தண்ணீர்ல அசுத்தம் கலக்காம இருக்குதான்னு பார்க்கணும். அப்படி இருந்துட்டா அந்த தண்ணீர் குறைந்த அளவு இருந்தாலும் சரி, அதிக அளவுல இருந்தாலும் சரி, அந்த பாத்திரங்கள்ல தண்ணீரை தாராளமாக கைகளை வில்ல விட்டு தண்ணீரை எடுத்து கழுவி கொள்ளலாம். மார்க்கத்துல எந்த ஒரு தடையும் இல்லை. இப்ப இதை தடைன்னு நினைக்கக்கூடிய மக்கள் உண்டு, தவறான ஒரு புரிதல் என்பதை அந்த அடிப்படையை நாம புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி பிராணிகள் பொதுவாக மக்கள் வளர்ப்பது உண்டு. பிராணிகள் வாய் வைத்தாலோ அந்த பிராணிகள் தண்ணீரை அருந்தினாலோ அது சுத்தமாக அசுத்தமாக மாறுமா அல்லது சுத்தமான தண்ணீராக பார்க்கப்படுமா அப்படிங்கிற கேள்வியை பொறுத்தவரை நாய்க்கு மட்டும்தான் ரசூலுல்லாஹ் தடை செய்திருக்கிறார்கள். நாய் ஒரு பாத்திரத்துல வாய் வைக்குதுன்னு வைங்க, நிறைய பேர் நாய் மேனிய நஜீஸ்ன்னு நினைக்கிறாங்க, அது மேல பட்டுட்டாலே உடம்ப 10 முறை கழுவுற மக்கள்லாம் உண்டு. நாயுடைய மேனி நஜீஸ்ன்னு வரல, அது பொதுவா குப்பையில கிடக்கும், அதனால நீங்க காலை கழுவுங்க கையை கழுவுங்க, அது பிரச்சனை இல்லை. நாயுடைய மேனியில் உள்ள நஜீஸ ரசூல் அங்க குறிப்பிடல, அது வாயில உள்ள நஜீஸ குறிப்பிடுறாங்க. நாய் ஒரு பாத்திரத்துல வாய் வைத்து விடுமே ஆனால் அந்த பாத்திரத்தை நீங்க பயன்படுத்தாதீங்க. உள்ள தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணீரை கொட்டிருங்க, அந்த தண்ணியை நீங்க பயன்படுத்தாதீங்க. அந்த பாத்திரத்தை 7 முறை நீங்க கழுவுங்கிறாங்க. அப்ப 7 முறைன்னா என்ன செய்யணும், நிறைய நல்ல தண்ணி ஊத்தி கழுவுறது. முதல்ல ஒரு முறை நல்லா தேய்ச்சி கழுவியாச்சு, மறுபடியும் போடுறோம் இப்படி 7 முறை கழுவணும். ஆரம்பத்திலோ அல்லது இறுதியிலோ மண்ணை கொண்டு நீங்கள் கழுவுங்கள். இப்ப 7 முறையில ஒரு முறை என்னவா இருக்கணும், மண்ணை வச்சு கழுவ சொல்றாங்க ரசூலுல்லாஹ். இப்ப இந்த செய்தியில நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம்னா, நாய் வாய் வைத்த தண்ணீரை ஒளி செய்ய முடியாது, அது நஜீஸ் ஆயிடுச்சு, ஒளிச்சு தண்ணியை குடிக்க முடியாது, அதை எதுக்குமே பயன்படுத்த முடியாது. சரி வேற எதுக்காக பயன்படுத்த, காலை சும்மா கழுவிக்கலாமா, சும்மா கையை கழுவு, எதுக்குமே பயன்படுத்த முடியாது, அது தூர ஊத்த வேண்டிய ஒரு தண்ணி தான் அது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடியுது. இது சஹீஹ் புகாரினுடைய 172வது நபிமொழியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இது நாய்க்கு மட்டும்தான் அந்த சட்டம். ஏனென்றால் உலகத்திலேயே மிக கொடிய விலங்குகள், அதிகமான மக்களை மௌத்தாக்கக்கூடிய விலங்குன்னு பட்டியல் போட்டா 4வது இடத்துல நாய் தான் இருக்கு. முதல் இடத்துல அந்த கொசு, ஈ, இது மாதிரியான அந்த நோய் பரப்புகிற பிராணிகள், அந்த பூச்சி இனங்கள் இருக்கு. 4வது இடத்துல ஒரு ஜீவன் இதுதான் வருது, நாய் தான் இருக்கு. அப்ப மிக கொடிய அளவுல நச்சுத்தன்மை கொண்ட ஒரு எச்சிலை கொண்டது நாய். அது எச்சில் நம்முடைய உடல்ல படுது, நம்முடைய மேனில படுது, ஆடையில படுது, நம்முடைய பாத்திரத்துல படுதுன்னா அது சுத்தம் செய்யப்பட வேண்டும். எச்சிலைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க இத குறிப்பிடுறாங்க. நாய் அல்லாத வேறு பிராணி ஒரு பாத்திரத்துல தண்ணீரை அது பயன்படுத்துது, குடிக்குது அப்படின்னா அது நஜீஸ் ஆகாது. நம்ம அதுல என்ன கவனிக்கிறோம்னா, இது போய் மண்ணில் புரண்டு உளுந்து கிடக்குதா
சாக்கடையில போய் விழுந்திருக்கும், அப்படியே வந்து தண்ணியில வாய் வைக்கிறீங்க, அது பயன்படுத்த முடியாது. அது தெளிவா தெரியுது. அது குப்பை மேட்ல கடந்து மேய்ஞ்சிட்டு வந்து அப்படியே பாத்திரத்துக்குள்ள தண்ணீர்ல தலையை விடுது அப்படின்னா அது அசுத்தம் தான், அதுல மாற்றம் இல்லை. அதாவது நாய்க்கு சொன்னதை போன்ற விதிமுறை வேற எந்த பிராணிக்கும் இல்லை. இந்த செய்தி நீங்க பார்க்கலாம். அபூ கதாதா என்று அழைக்கப்படுகிற ஒரு நபித்தோழர், அவங்க ஒளி செய்வதற்காக வேண்டி ஹப்சா என்று அழைக்கப்படுகிற ஒரு பெண்மணி, அவங்க ஒரு சஹாபி பெண், 2 பேரும் உறவுக்காரங்க. அதாவது ஏறத்தாழ காக்காள் மகள் இவங்க வந்து சிறிய தந்தை, அவங்க காக்கா பொண்ணு, சகோதரர் மகள். இவருடைய ஒளி செய்வதற்காக வீட்டுல தண்ணீரை எடுத்து அந்த சகோதரி அந்த பெண் வைக்கிறாங்க. அந்த பாத்திரத்துல ஒரு பூனை வந்து வாய் வைக்குது, தண்ணீரை அது பருகுது. இதை பார்த்த உடனே அபூ கதாதா என்ன பண்றாரு, இன்னும் கொஞ்சம் நல்லா குடிக்கட்டும், கொஞ்சம் லைட்டா சரிச்சு பிடிக்கிறார், இன்னும் குடிக்கட்டுமே அப்படின்னு. இதை இந்த பெண்மணி, இவங்க முஸ்லீம் தான், இவங்க பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. ஒளி செய்யறதுக்குன்னு வச்சோம், வேற தண்ணி இல்லை, ஏதோ சும்மா தூர ஊத்துற தண்ணியை குடிச்சிட்டு போலாம். ஒளி செய்ய ஒழுவோடைய தண்ணியை வந்து ரொம்ப பெரிய புனிதமாக மக்கள் பார்க்கறாங்க. அது அந்த செய்தியில பார்க்க முடியுது. ஒளி செய்யற தண்ணினா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உண்டு. அப்ப இதை பார்த்த உடனே அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் கொடுக்கறாங்க. என்னுடைய செயல் உனக்கு ஆச்சரியத்தை தருதா? ஆச்சரியப்பட ஒண்ணு இல்லை. ரசூலுல்லாஹ் இது போன்ற பிராணிகள் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் நம்மை சுற்றி வரக்கூடியது, அது மூலமா நமக்கு என்ன கிடையாது, பெரிய நஜீஸ் பாதிப்பு எதுவுமே இல்லை அப்படி நபிகள் பெருமகனார் சொன்ன செய்தியை அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தி திர்மிதியினுடைய 85வது நபிமொழி, நசையுடைய 67, அபூதாவத்தினுடைய 68 ஆகிய நபிமொழி கிரந்தங்கள்ல இந்த எண்களில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப பாத்திரத்துல நாய் வைத்தால் அந்த தண்ணீரை குடிக்க முடியாது, ஒளி செய்ய முடியாது, பயன்படுத்தவே முடியாது, அதுல கையை கூட வைக்க கூடாது, அது ஆபத்துல கூட போய் முடியலாம். அதனால நாய் வாய் வைத்து விட்டால் அந்த தண்ணீரை ஊத்திட்டு சுத்தமாக்கிடணும், 7 முறை அதை தண்ணீர் இட்டு கழுவ வேண்டும் மார்க்கம் சொல்லுது. நாய் அல்லாத வேறு பிராணி வாய் வைக்குமே ஆனால் அதுகிட்ட பெரிய அளவு நஜீஸ் இல்லைன்னா அந்த பாத்திரத்தை என்ன செய்யலாம், தாராளமா ஒழு கூட செய்யலாம். ஒழுதான் நமக்கு முக்கியம். நம்ம தண்ணீர் குடிப்பதை விட ஒளி செய்யறது ரொம்ப புனிதமா சுத்தமா நம்ம பார்ப்போம். தண்ணீர் குடிக்கிற கூட தூசி கிடக்குது அப்படின்னா அது பெருசா கண்டுக்குவோமா? நம்ம கண்டுக்க மாட்டோம். ஒளி செய்யறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்போம். இப்போ ஒளி செய்யக்கூடிய தண்ணீரிலேயே ஒரு பிராணி வாய் வைத்தா கூட அது என்ன ஆகாது, ஒரு காக்கா வருது, குருவி வருது, தண்ணீரை குடிச்சிருச்சு அப்படின்னா அது வந்து ஏதோ எச்சில் பட்டுருச்சு, அதனால நஜீஸ் ஆகாதுங்கிறது மார்க்கம் சொல்லுது. எந்த பிராணியினுடைய நாவு அது வாய் பட்டாலும் அதனால் ஒளி செய்யக்கூடிய தண்ணி என்ன ஆகாது, நஜீஸ் ஆகாது என்பதை இந்த செய்தியின் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதை தாண்டி இந்த ஒளி செய்யக்கூடிய தண்ணி இருக்குல்ல, இது இந்த பதத்துல இருக்கணும்னு சில மதுகப் சட்டம் சொல்லும். ரொம்ப சூடா இருக்கக்கூடாது, இருண்ட என்ன செய்யக்கூடாது, ஒளி செய்யக்கூடாது. ரொம்ப குளிர்ச்சியா இருக்கக்கூடாது, இருந்தா ஒளி செய்ய முடியாது. ஒரு மிதமான இடத்துல தான் இருக்கணும். இப்படிதான் நிறைய சட்டம் உண்டு. அப்படி எந்த விதிமுறையும் கிடையாது. அப்படி வந்து சூடா இருக்கிற தண்ணியில ஒளி செய்ய முடியாதுன்னு இப்ப இந்த காலத்துல லுகர் தழுகை ஒழுவே கிடையாது. பைப்பை திறந்த சூடா தான் தண்ணி வரும், குளிர்ந்த தண்ணியில வர்றது இல்லையே. அப்ப மார்க்கம் இப்படி சூடான தண்ணியில ஒளி செய்யாத, குளிர்ந்த தண்ணியில ஒளி, அப்படியேதான் சட்டம் சொல்லியிருக்கு. அப்படி எந்த சட்டம் கிடையாது. தண்ணி சுத்தமா இருக்குதா, தண்ணியாது, அப்போ ஒளி செய்யலாம். அது சூடா இருக்கலாம், குளிர்ந்து இருக்கலாம், அதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. மார்க் அடிப்பில் என்ன இல்லை, எந்த ஒரு தவறும் இல்லை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று ஒளி செய்வதை பொறுத்தவரை பள்ளிவாசல்கள் ஒளி செய்யற ஒரு வழிமுறை நீங்க பார்க்கலாம். நபியின் காலத்துல இது கிடையாது. ஒரு சில நாட்கள்ல நீங்க பார்த்திருக்கலாம், அப்படி ஹதீஸ் உண்டு. ஏன் நபியின் காலத்துல வைக்கல, ஏன் சில நாட்கள் நடந்தது, என்ன நிகழ்வு அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல பள்ளிவாசல் என்பது தொழுகைக்கான ஒரு இடம், அவ்வளவுதான். அங்க தொழுகை நடத்தப்படும், மார்க்கத்தினுடைய நிகழ்வுகள் நடத்தப்படும். ஒழுவுக்கான ஏற்பாடுங்கும் போது அங்க தண்ணீரே பற்றாக்குறை, தண்ணீரை கொண்டு வந்து வச்சு மக்களுக்கு கழிவறை வசதி ஏற்படுத்தி ஒளி செய்வதற்கான வசதி, இப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் வந்து ரசூலுல்லாஹ் காலத்துல கிடையாது. அப்ப பள்ளியில ஒழுவே நடக்கலையா, பள்ளியில சில வேளைகள்ல ஒழு நடந்திருக்கு. அதை ஒரு அற்புதமான செய்தியை நம்ம பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் ஒரு முறை பள்ளியில இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு கல்லு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வரப்படுது. அந்த பாத்திரத்தை வச்சு நபி தான் ஒளி செய்யலாம், வேற யாரும் ஒளி செய்ய முடியாது, அவ்வளவுதான் தண்ணியே இருக்கு. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, ஒளி செய்யறாங்க. ஒளி செய்ய ஆரம்பித்த உடனே அந்த தண்ணீர் அவர் ரசூலுல்லாஹ்வுடைய விரல்ல இருந்து தண்ணீர் வடிய ஆரம்பிக்குது. தண்ணியை எடுக்க தான் ரசூலுல்லாஹ் கையை விட்டாங்க. கையை விட்ட உடனே கை விரல்ல இருந்து தண்ணீர் வடியுது. ஹதீஸ் சஹீஹ் புகாரில அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப அதுல இருந்து தண்ணீர் வர்றதை பார்த்த சஹாபாக்கள் அவங்க ஒளி செய்யறாங்க. அது உண்மையிலே ஒருவரோ 2 பேரோ கூட அந்த பாத்திரம் இருக்கிற தண்ணீரை ஒளி செய்ய முடியாது. ஆனா நபியினுடைய கைகள் இருந்து சுரக்கக்கூடிய அந்த தண்ணீரில் சஹாபாக்கள்ல 70க்கும் அதிகமான நபர்கள் ஒளி செய்தார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்ப இந்த செய்தி நமக்கு எதை காட்டுது, அதெல்லாம் பள்ளியில நடக்குது. பள்ளியில என்ன செய்யலாம், பள்ளின்னா அது தொழுகை இடமாக மட்டும்தான் இருக்கணும் இல்லை, மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய எந்த ஒரு காரியமாக இருக்கலாம். உண்மையிலே உலகத்திலேயே
வழிபாட்டு ஸ்தலங்கள்ல மலஜலம் கழிப்பதையும் முகம் கை கால் சுத்தம் செய்யற ஒரு கலாச்சாரத்தை முதல்ல உருவாக்கின சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். இப்ப கோயில்கள்ல வந்துருச்சு கழிவறை வசதி, சர்ச்சுகள்ல வந்திருக்குது கழிவறை வசதிகள். உலகத்திலேயே முதல்ல வழிபாட்டு ஸ்தலங்களை தேவை கழிவறை வசதி அப்படிங்கறத கொண்டு வந்த ஒரு சமுதாயம் யாரு? முஸ்லிம் சமுதாயம். ஏன் இந்த கலாச்சாரம் இருக்குல்ல, இது மற்றவங்களுக்கு அதெல்லாம் ஆரம்பத்தில் பெரிய அபூர்வமா பார்த்தாங்க. வணக்க வழிபாட்டு ஸ்தலங்களை கழிவறை தேவையா அப்படின்னு. ஆனா நீங்க ஆழமா யோசிச்சு பாருங்க, முதல்ல வழிபாட்டு ஸ்தலம்ங்கிறது இறைவனுக்கான இடம் இல்லை. அல்லாஹ் அங்க வந்திருக்கிறான். அல்லாஹ்வை வணங்குறதுக்கு நாம உருவாக்கி கொண்ட இடம். அப்ப இங்க வந்துட்டு போறது யாரு? மக்கள். நாம தான் வரோம். அப்ப நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யறது அந்த கழிவறைங்கிறது அவசியம், ஒளி செய்வது என்பது அவசியம். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் காலத்திலேயே பள்ளிவாசல்களில் ஒளி செய்கிற வழிமுறை இது வளமையே இல்லை. ரெகுலரா 5 வேளை தொழுகைக்கு நீங்க பள்ளிக்கு வந்துட்டா ஒளி செய்கிற வசதி அப்படின்னு கிடையாது. சில நாட்கள்ல ரசூல் அப்படி ஒளி செய்யும் போது சஹாபாக்களும் பள்ளியில ஒளி செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியுது. மார்க்கத்து தடை இல்லை. இப்ப மக்கள் வந்து என்ன கடை வீதிகள்ல இருந்து வராங்க, வீட்டுல இருந்து அப்படி புறப்பட்டு வராங்க, அவசரம் வராங்க, இங்க ஒளி செஞ்சுட்டு வந்தவங்களுக்கு ஒளி கலைஞ்சிரும், மறுபடி வீட்டுக்கு போகணுங்கிற மாதிரியான தேவை இல்லாம எல்லாரும் வந்துட்டா வழிபாட்டை முடிச்சுட்டு போகணும். அதுக்கேற்றவாறு இந்த கழிவறை வசதி, ஒளி செய்கிற வசதி, இதையெல்லாம் இந்த செய்திகள் மூலமாக நம்மால் என்ன செய்யலாம்? ஆதாரப்பூர்வமானதாக நம்மால் பெற்றுக்கொள்ள முடிகிறது. அதனால பள்ளியில ஒளி செய்வது மார்க்க அடிப்படையில் தவறு கிடையாது. இஸ்லாத்தில் வீட்டில் ஒளி செய்வதை இஸ்லாம் என்ன செய்யுது? வலியுறுத்துகிறது, அதிகமாக ஆர்வம் ஊட்டுகிறது. அதுக்கு நம்ம பல செய்திகளை பல தருணங்கள்ல நாம படித்திருப்போம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, யார் தன்னுடைய வீட்டில் ஒளி செய்து நடந்தே வருகிறாரோ அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காலடி எட்டிற்கும் ஒரு நன்மை பதிவு செய்யப்படுது, ஒரு தீமை மன்னிக்கப்படுகிறது, ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுது. இப்ப ரசூலுல்லாஹ் இதை பள்ளிக்கு சொல்லல. பள்ளியில யார் ஒளி செய்யறாங்க, பள்ளியில ஒளி செஞ்சு தொழுகைக்கு வரதான் செய்யறோம். அப்ப அதுக்கு நன்மை ரசூலுல்லாஹ் குறிப்பிடல. அப்ப இந்த நன்மை வீட்டில் ஒளி செய்வது. அப்ப வீட்டிலும் ஒளி செய்யலாம், பள்ளியிலும் ஒளி செய்யலாம், மார்க்கத்தை தடை இல்லை. வீட்டில் ஒளி செய்யக்கூடிய காரியம்தான் சிறந்த நிகழ்வு என்பதை அந்த செய்தியில பார்க்கலாம். அதற்கான ஆதாரம் என்னன்னா, சஹீஹ் புகாரினுடைய 477வது நபிமொழி, முஸ்லிமினுடைய 1059வது நபிமொழி. இதையும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறதை நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கு நம்ம பார்த்த செய்திகள், ஒளி இல்லை என்றால் தொழுகை கிடையாது. தொழுகைக்கு நிறைய ஃபர்ல் இருக்கு. மிக அடிப்படையான ஃபர்ல், உங்களை தொழுகைக்குள்ள கொண்டு போற ஃபர்லே ஒழுதான். அந்த ஒளி இல்லைன்னா தொழுகைக்குள்ள நம்மளை கொண்டு போகாது. அதனால ஒளி அவசியம் அப்படிங்கிறத குர்ஆன் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுகிறது என்பதை நாம பார்த்தோம். இந்த ஒளி செய்யக்கூடிய பாத்திரத்துக்குள்ள தண்ணீரை தாராளமாக கையை விட்டு தண்ணீரை எடுத்து கொப்பளிக்கலாம். வாய் கொப்பளிக்கலாம், முகம் கழுவலாம், கையை கழுவலாம், காலை கழுவலாம். அதனால என்ன ஆகாது? தண்ணி நஜீஸ் ஆகாது. கை அசுத்தமாக இருக்குமே ஆனால் கையை கழுவிட்டு பாத்திரத்துக்குள்ள கை விடணும். அசுத்தம் இல்லைன்னா நேரடி என்ன செஞ்சிடலாம்? பாத்திரத்துக்குள்ள தாராளமாக கைகளை விடலாம். மார்க்கத்தில் அது என்ன கிடையாது? தடை கிடையாது. கடல் தண்ணீர்ல ஆரம்பித்து எல்லா விதமான தண்ணீர்களிலும் நாம ஒளி செய்து கொள்ளலாம். தண்ணீர் சுத்தமா இருக்குதான்னு பார்க்கணும். அது கடல் தண்ணி, அதனால கிடையாது அப்படிலாம் இல்ல, மார்க்கம் சொல்லல. எல்லா தண்ணீர்களும் நம்ம என்ன செய்யலாம்? ஒளி செய்யலாம். ஒருவர் பயன்படுத்தி விட்டு தண்ணீரை விட்டுட்டு போறார், அந்த தண்ணீர்ல ஒளி செய்யலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தாங்கள் ஒளி செய்தது குளித்ததெல்லாம் ஒரு பாத்திரத்துல ஒருத்தங்க கையை விடுவாங்க, தண்ணீர் எடுப்பாங்க, அடுத்தவங்க இப்பதான் கையை விடுவாங்க. இப்படி மாறி மாறி அவர்கள் குளித்துக் கொண்டார்கள் அப்படிங்கிற செய்தியை, ஒளி செய்து கொண்டார்கள் என்ற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் வீட்டு பிராணிகளாக வேறு வேறு ஜந்துக்கள் பிராணிகள் அது உங்களுடைய ஒளி செய்கிற பாத்திரத்துல வாய் வைக்குமே ஆனால் அது பெரிய ஒரு அசுத்தம், நஜீஸ் ஆயிடுச்சு, பிரச்சனை அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. நாய் வாய் வைக்குமே ஆனால் அந்த தண்ணீரை பயன்படுத்தக்கூடாது, அதை ஒளி செய்யக்கூடாது. அது மகத்தான ஒரு பெரிய நஜீஸ் என்ற அளவிற்கு மார்க்கம் சொல்லி தருவதை பார்க்க முடிகிறது. மற்றபடி அந்த தண்ணீர் இந்த நிலையில இருக்கணும்லாம் கிடையாது. குளிர்ச்சியா இருக்கணும், சூடா இருக்கணும், இந்த எந்த விதமான விதிமுறைகளும் கிடையாது. தாராளமாக எந்த நிலையில் உள்ள தண்ணீரில் வேண்டுமானாலும் நாம் ஒளி செய்து கொள்ளலாம். வீட்டில் இருந்து ஒளி செய்து கொண்டு வருவது சிறந்தது. பள்ளியில ஒளி செய்வதற்கு மார்க்கத்துல ரசூல்லா காலத்திலே ஆதாரம் இருக்கு. ரசூல்லாவுடைய காலத்திலேயே பள்ளிவாசலில் ஒளி செய்திருக்கிறார்கள் என்பதை நம்ம ஆதாரபூர்வமான செய்தியாக பார்க்க முடியுது. இப்ப இதெல்லாம் ஒழுவுக்கு முன்னாடி நாம கவனிக்க வேண்டிய காரியம். இப்ப ஒளி செய்ய ஆரம்பிக்கிறோம். இங்க இந்த தகவலோடு இந்த நிகழ்ச்சியை நாம நிறைவு செய்வோம். ஒளி செய்வதற்கு முன்னால் மிக மிக அவசியமான ஒரு காரியம் என்னவென்றால் நியத்து தேவை. நியத் அப்படின்னா எண்ணம்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க, சஹீஹ் புகாரில முதல் செய்தி, புகாரிங்கிற கிரந்தத்துல முதல் நபிமொழி தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரின் மா நவா. ஒவ்வொரு அடியான் அவன் எண்ணியது, அவன் எண்ணத்தை போன்றுதான் அந்த செயல்கள், அதற்கான கூலிகள் என்பது அமைகிறது. ஒரு அடியான் எதை எண்ணுகிறானோ அதைத்தான் பெற்றுக் கொள்கிறான்.
எதை அவன் நினைக்கிறானோ அதைத்தான் என்ன செய்வான், பெற்றுக்கொள்வான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு தொடர்ச்சியா சொல்றாங்க. ஒரு மனிதன் வந்து ஊரை விட்டு வெளியே போறான். ஊரை விட்டு வெளியே போறதுக்கு பேர் என்னது? ஹிஜ்ரத். ஊரை விட்டு ஒருத்தன் வெளியே போறான்னு இங்க, அதுக்கு பேர் ஹிஜ்ரத். அவன் மறுமை லாபத்தை ஞாபகம் வச்சுட்டு போனாம்னா அதுக்கு கூலி உண்டு. உலகத்துக்காக அவன் போறான், அது கூலி உண்டா? செயல் ஒண்ணுதான், செயல் ஒண்ணுதான். ஒருத்தன் ஊரை விட்டு வெளியே போறான், அவன் மறுமைக்காக, என்ன ஊர்ல பாடாப்படுத்துறாங்க, இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியல, நான் அதனால ஊரை விட்டு வெளியே போறேன், இது பெரிய கூலி. இது மறுமையில அந்த அடியான சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்த்தணும், இந்த ஒரு நன்மை. அதே மாதிரி இன்னொருத்த வெளியே ஊரை விட்டு வெளியே போறான், நீ எதுக்கு போற? நான் வேலை பார்க்க போறேங்கிறான், நான் படிக்க போறேங்கிறான். இப்படி ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஒருத்தன் போறான்னு வைங்க, இது என்ன கிடையாது, இது ஹிஜ்ரத் கிடையாது. செயல் ஒண்ணுதான், எண்ணம் வேற. எண்ணத்தை வச்சுதான் அல்லாஹ் கூலியை தருவான். அதான் மார்க்கம் சொல்லுது. எல்லாரும் ஒளி செய்யறோம், ஒருத்தர் ஏண்டா ஒளி செய்யறோம் செய்யறாரு, ஒருத்தர் வந்து என்ன ஒளி செய்ய விருப்பமே இல்லாம செய்யறாரு, ஒருத்தர் தாய் தந்தை சொல்லிட்டாங்களேங்கிறதுக்காண்டி செய்யறாரு, ஒருத்தர் எல்லாரும் கழுவுறாங்க நம்மளும் கழுவோமேன்னு கழுவுறாரு. இதெல்லாம் ஒழுவாது, இது ஒழு கிடையாது. நான் அல்லாவுக்காக செய்யறேன், அல்லாஹ் ஒளி செய்ய கட்டளை இட்டிருக்கிறான், நான் ஒளி செய்யலன்னா என் தொழுகை இருக்கப்படாது. இந்த சிந்தனை இருக்கணும், இந்த பயபக்தி இருக்கணும். இந்த பயபக்தியோட போய் நின்று நம்ம ஒளி செய்வோமே ஆனால் அதைத்தான் இஸ்லாம் நீயத்துன்னு சொல்லுது. மக்கள்கிட்ட ஒரு நடைமுறையை நீங்க பார்க்கலாம். நீயத்து என்ற பேர்ல சில வாசகங்கள், அரபு வாசகங்களை சொல்லி, நான் வந்து இந்த மாதிரி கிப்லாவை முன்னோக்கி நிலையில ஒழுவை செய்து கொள்கிறேன் அப்படிலாம் சில வாசகங்களை சொல்லி நீயத்து வைப்பார்கள். நீயத்து வாசகம் கிடையாது. நீயத்து வாசகமாக இருக்கிற ஒரே ஒரு அமல் ஹஜ் உம்ராவுக்கு. லப்பைக்க ஹஜ்ஜன், ஹஜ் செய்ய வந்து விட்டேன். லப்பைக்க ஹஜ்ஜன் வ உம்ரத்தன், ஹஜ் உம்ராவை செய்ய நான் வந்து விட்டேன். நீயத்து வார்த்தையில சொல்றது எதுக்கு மட்டும் தான்? ஹஜ் உம்ராக்கு. ஒழுவுக்கோ தொழுகைக்கோ இன்ன பிற அமலுக்கு என்ன கிடையாது, நீயத்தை வார்த்தையில சொல்வது கிடையாது. இதனுடைய தொடர்ச்சியான செய்திகளை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் நாம் அறிந்து கொள்வோம்.